Hi and hello guys, welcome to our channel. இப்போ நம்ம மிஸ் த டிராகன் அப்படிங்கிற ஒரு ட்ராமா தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்க்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஹீரோயினால 3 ஜென்மத்திலையும் சேர முடியல. 4th ஜென்மமா டீமனால அழிக்கிற பிளேஸ்ல ஹீரோயின் பிறந்திருக்காங்க. ப்ளூபர்டிய ஹீரோயின் ஃப்ரெண்டாக்கிட்டாங்க. இந்த 4th ஜென்மத்திலயும் ஹீரோவியா நினைச்சு ஹீரோயின் வாழ இந்த 4th ஜென்மத்திலயாவது ஹீரோயினை சேர விடுறாங்களா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்ல ப்ளூபர்டு தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இமார்டலா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து புக்ஸ் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க தீவிரமா. அப்பதான் ஹீரோ ஃப்ரெண்டும் ஹீரோயினை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நானும் டிராகன் கிங்கும் அவங்களுக்கு எப்போ 18 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டும் நானும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்றது புரியல. தென் லூஃபன் கிங் வந்துட்டு ப்ளூபர்ட்காக ரிப்பன் இவங்க கிட்ட இருந்து தானே வாங்கிட்டு போயிருப்பாங்க, அதை காமிக்க சொல்றாங்க. அந்த ரிப்பனை வாங்கி ப்ளூபர்ட்கே தெரியாம அதுல வேற ஏதோ ஸ்பெல் போடுறாங்க. இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்டயும் ஏதோ வில்லங்கம் இருக்கு, ஏன்றது தெரியல, என்னன்றதும் புரியல. ஹீரோயினோட மாஸ்டருக்கு இப்போ பர்த்டே வரப்போகுது, அவங்களுக்கு கிஃப்ட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருடா ஃப்ளார் எடுக்கலாம் அப்படின்னு ஹீரோயினும் அவங்களோட சீனியர்ஸும் வந்திருக்காங்க. அது எங்க இருக்கும்னு தெரியாது. ஸோ 3 பேருமே ஸ்ப்ளிட் ஆகி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணுக்கு அந்த ஃப்ளார் மாட்டிடுது. அதுவும் மலை மேல இருக்கு. ஹீரோயின்மே வந்துட்டு மேலே ஏறுறாங்க. கொஞ்சம் தடுமாறினாலும் கடைசியா அந்த ஃப்ளாரை எடுத்துடுறாங்க. கீழே இறங்கும் பொழுது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறாங்க. நம்ம இன்னைக்கு செத்தோண்டா அப்படின்னு ஹீரோயின் நினைக்க, ஹீரோ வந்துட்டு அவங்களோட பவரால ஹீரோயினுக்கு ஏதோ ஆகாத மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த கருடா ஃப்ளார் இருக்குல்ல, இது வந்து நல்ல டீமன் கெட்ட டீமன்லாம் பார்க்காது. டீமன்னாலே அவங்களோட பவர்ஸ் எல்லாம் உறிஞ்சி அவங்கள சாகடிச்சிரும். இது தெரிஞ்ச லூஃபன் கிங்கும் ஹீரோக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரவரியா அதுகிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆயுதத்தை கொடுக்குறாங்க. டேய், இது உனக்கே கிடையாது, ஒழுங்கு மரியாதையா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபன் கிங் போறாங்க. ஆக்சுவலா ஹீரோ லூஃபன் கிங் இவங்க 2 பேரோட பாண்ட் நல்லாவே இருக்கு. ஹீரோயின் வழி தெரியாம இருக்க மின்மினி பூச்சி தான் வழி காட்டுது. அதோட கிரெடிட்ஸ்லாம் ஹீரோக்கு தான். ஒரு சேஃபான பிளேஸ்க்குமே ஹீரோயின் வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோவுமே வராங்க. ஹீரோனை வந்துட்டு ஹீரோவை பார்த்ததும் பயங்கர ஹாப்பி. ஹே யூச்சி, நீங்க தானா? உங்களை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கர குஷியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இதெல்லாமே உன்னோட கனவு தான் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோயின்கெல்லாம் கனவோ நிஜமோ, நான் வந்துட்டு யூச்சி கூட இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி உப்பு மூட்டை ஏறிக்கிறாங்க. யூச்சி, நீங்க மறந்துடாதீங்க, எனக்கு 18 இயர்ஸ் ஆக போகுது. 18 இயர்ஸ் ஆனதும் நம்ம 2 பேருக்குள்ள பாண்டை பத்தி நீங்க சொல்றீங்க, மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஜாலியாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மாஸ்டர் வந்துட்டு சீனியர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயினோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவங்க கிட்ட தானே இன்சோல் இருக்கு, அந்த ஆத்மாக்காக தான் டிராகன் கிங் வந்துட்டு 18 வருஷமா இந்த பிளேஸே சுத்திட்டு இருக்கு, என்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் வராங்க. ஸோ ஹீரோயினோட ப்ரொடெக்ஷனுக்காக அந்த கருடா ஃப்ளார்ல செஞ்ச நைஃபு கொடுக்குறாங்க. லாஸ்ட் வீடியோவில் ஹீரோயின் வந்துட்டு சண்டை போட்டுருந்துருப்பாங்க இல்லையா, கேட் டீமன். அந்த டீமனை வந்துட்டு இப்போ இவங்க பிடிச்சிடுறாங்க. ஸோ கேட் டீமனை கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயின் தான் போயிட்டு பார்க்குறாங்க. உனக்கு என்ன ஞாபகமே இல்லையா, பல வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை காப்பாத்தின, நான் பூனையாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் ஞாபகம் இல்லை இல்லையா, அது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜென்மத்தில். நீ டிராகன் கிங்கையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கில் கேட்டுட்டு இருக்காங்க. நீ பவுத்து விட்டனா நான் டிராகன் கிங்கோட நேம் சொல்கிறேன் அப்படின்னு ட்ரிக் பண்ணி ஹீரோயின் மூலியமாகவே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஹீரோயினை மயக்கம் போட வச்சு போகும்பொழுது கூட ஹீரோயினை ஒன்றுமே பண்ணலை, பிகாஸ் அவங்க தான் உயிர் காப்பாற்றினாங்க இல்லையா. ஸோ ஹீரோயினுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க இந்த கேட் டீமன் தப்பிச்சு போகும்பொழுது ஹூடி போட்ட ஒருத்தவங்க அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி கேட் டீமனை லாக் பண்ணிடுறாங்க. உன்னோட சிஸ்டரை கொண்டு அந்த குரூப்பை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அந்த ஹீரோயின் கூட மட்டும் என்னை க்ளோஸ் ஆக்கி விடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயின் தான் என்னை காப்பாற்றினது, ஸோ அவங்களுக்கு ஏதோ ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹூடி போட்டவங்க வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹர்ட் ஆக வேணாம், அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒன்று தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கேட் டீமனுமே ஹீரோயினோட உயிருக்கு ஏதோ ஆபத்து இல்லை, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. நம்மனால தானே இந்த கேட் டீமன் தப்பிச்சுது, ஸோ நம்மளே பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஹீரோயின் வந்துட்டு வராங்க. அங்கே வந்து உல்ஃப் டீமன் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஹீரோயின் தான் வந்து அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி காப்பாத்துறாங்க கேட் டீமனை. ஹீரோயினுக்கு ஏதாச்சுன்னா ஹீரோ சும்மா இருப்பாங்களா, அவங்களும் வந்து இந்த உல்ஃப் டீமனை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. கடைசியா அந்த அட்டாக்ல ஹீரோக்குமே அடிபட்டிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க. கேட் டீமனுமே அதே வீட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் எப்படி ஒன்றா இருக்கீங்க,
200 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஒண்ணா இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்க பிளேஸ்க்கு ப்ளூ பேர்டும் லூ ஃபேங் கிங்கும் வராங்க. அந்த அடிபட்டிருக்கும் இல்லையா, அந்த காயத்துல பாய்சனுமே இருக்கும் உல்ஃபோடது. ஸோ லூ ஃபேங் கிங்கோட பவர் யூஸ் பண்ணி தான் அதை சரி பண்றாங்க. ஹீரோயின் வெளியில போயிருந்திருப்பாங்க, அவங்களுக்காக ப்ளூ பேர்ட் வந்து ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி 2 பேருக்கும். ஸோ யூஜியை பற்றி ஹீரோயின் வந்துட்டு ப்ளூ பேர்ட் கிட்ட சொல்கிறாங்க. ப்ளூ பேர்டுமே தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு 2 பேரும் தெரியாத மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின்மே வந்து கேட் டீமனை இன்ட்ரோ பண்ணுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல கேட் டீமனும் ப்ளூ பேர்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. 2 பேருமே பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளூ பேர்ட்லாம் பயங்கரமா தள்ளாடிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு லூ ஃபேங் கிங் வர அவங்க மேலே விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு லூ ஃபேங் கிங் ப்ளூ பேர்டை கூப்பிட்டுட்டு போறாங்க. ப்ளூ பேர்ட்லாம் சும்மா விடலையே, லூ ஃபேங் கிங் போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. வாங்க வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுக்க வச்சிடுறாங்க. மேலே கால் போட்டு படுத்துடுறாங்க. லூ ஃபேங் கிங்லாம் அப்படியே படபடன்னு ஆகிடுறாங்க. ஹீரோ ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு ஹீரோயின் பக்கத்துலேயே அப்படியே உட்காந்துட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோ தான் படுக்க வைக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல் ஹீரோவை பெட் மாதிரி யூஸ் பண்ணி மேலே கையில் போட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மார்னிங் ப்ளூ பேர்ட் எழுந்துச்சு ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. என்னது இது, நீங்கள் எப்படி என் கூட படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க வச்ச மாதிரி லூ ஃபேங் கிங்கை திட்டிட்டு இருக்காங்க. இப்போ கேட்டிமேனுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அவங்களுமே 2 பேருக்கும் ஹக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. நீ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் எழுப்புறாங்க. ஆனா ஹீரோயின் எழுந்திருச்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயம் லூ ஃபேங் கிங்க்கும் ப்ளூ பேர்ட்க்கும் தெரிய வர லூ ஃபேங் கிங் தான் வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் வந்துட்டு அவங்க நைட் மேர்ல மாட்டிக்கிட்டாங்க. அதாவது ஹீரோயினுக்கு கனவு எது நிஜம் எதுன்னே தெரியல. ஸோ கனவா நடக்கிறது எல்லாத்தையும் நிஜம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த நீ தான் நிப்பாட்டணும், நீனும் அவளோட கனவு உலகத்துக்கு போ, அப்போதான் வந்து அவளை வெளியில கூப்பிட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி லூ ஃபேங் கிங் சொல்ல அவங்களோட பவர் யூஸ் பண்ணி ஹீரோவையுமே வந்து ஹீரோயினோட நைட் மேர்க்குள்ள அனுப்புறாங்க. ஹீரோயினை கனவுல இருந்து கூப்பிட்டுட்டு வருவாங்கன்னு பார்த்தா ஹீரோவுமே அந்த கனவை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்மத்தில் ஹீரோ ஹீரோயின் எங்கெல்லாம் போயிருந்திருப்பாங்களோ அங்க எல்லாமே வந்துட்டு அந்த கனவுல வருது. ஹீரோக்குமே தெரியல இது வந்து கனவு தான் அப்படின்றது. ஸோ ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. லூ ஃபேங் கிங் அப்புறம் ப்ளூ பேர்ட் 2 பேருமே பார்க்குறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் எதுக்கு அனுப்புனா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு 2 பேரோட மைண்ட் வாய்ஸ். தென் ஹீரோ வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த வந்து பூனை இருக்கும் இல்லையா, அந்த பூனை எங்கெல்லாம் வந்து ஹீரோ ஹீரோயின் கூட போச்சோ அந்த பிளேஸு தான் வந்துட்டு கனவுல காமிக்குது. ஸோ இதை வச்சு இந்த கேட் டீமன் பண்ண வேலை தான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ஆக்ஷன் மூலியமா சொல்ல ப்ளூ பேர்டும் லூ ஃபேங் கிங்கும் புரிஞ்சுக்கிறாங்க கேட் டீமன் தான் அப்படின்னு. ஸோ லூ ஃபேங் கிங்கும் ப்ளூ பேர்டும் கேட் டீமன் இருக்க பிளேஸ்க்கு போகிறாங்க. அவங்கள ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த கேட்க ஹீரோனுக்கு இப்படி ஆகும்லாம் எனக்கு தெரியாது, அவங்கள வந்து நைட் மேர்க்குள்ள கொஞ்ச நாள் வைக்கிற மாதிரி தான் அந்த ஸ்பெல்லுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சரி யார் அந்த ஸ்பெல்லை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேட் டீமன் கிட்ட லூ ஃபேங் கிங் கேட்கும் பொழுது அந்த பிளேஸ்லேயே அப்படியே கேட் டீமன் அழிஞ்சு போகிறாங்க. ஏன்னா அந்த ஹூடி போட்டுட்டு வந்தவங்க தன்னோட பேரை வெளியில சொன்னாங்கன்னா இவங்க இறக்குற மாதிரி ஒரு ஸ்பெல் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால என்னதான் இருந்தாலும் கேட் டீமன் வந்து ப்ளூ பேர்ட்க்கு ஃப்ரெண்ட் இல்லையா, அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த விஷயத்த கேட் டீமன் தெரிஞ்சே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இப்போ கேட் டீமன் இறந்துட்டதுனால ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட அந்த நைட் மேர்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. இந்த 20 டேஸாக ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு வரல இல்லையா, அதனால அவங்களோட மாஸ்டர் நீ 20 டேஸ் இங்கே வரக்கூடாது, வெளியவே இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க பனிஷ்மெண்ட்டா. அதே நேரத்தில் இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் காமிக்கிறாங்க. அந்த புக்கை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. யாரை பற்றினதுன்னா லூ ஃபேங் கிங் ப்ளூ பேர்டோட பற்றின புக்கு. ப்ளூ பேர்ட் வந்துட்டு ப்ளூ ஸ்வாலோவாக இருந்திருக்காங்க, லூ ஃபேங் கிங் வந்துட்டு லோன்லி ஸ்டாராக இருந்திருக்காங்க. இதெல்லாமே அந்த புக் பார்த்து ஹீரோ தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் ப்ளூ பேர்டை அட்டாக் பண்ணுறதுக்காக ஹீரோனா சீனியர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஹீரோனை வெளியில் அனுப்பிச்சதுனால இப்படி அட்டாக் பண்ண வராங்கன்றது ஹீரோயினுக்கு தெரியல. என்னை விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணல, சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ப்ளூ பேர்ட் ஓடிட்டு இருக்காங்க. ப்ளூ பேர்ட்க்கு ஒன்றுனா லூ ஃபேங் கிங் வந்துருவாங்கல்ல, அவங்க அந்த பிளேஸ்க்கு வர இந்த சீனியர்ஸ் கூட லூ ஃபேங் கிங் தான் சண்டை போட்டு ப்ளூ பேர்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க. லூ ஃபேங் கிங்லாம் பறந்து பறந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, ப்ளூ பேர்ட்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு. அதில் ஒரு சீனியர் வந்து நைஃப் யூஸ் பண்ணி லூ ஃபேங் கிங்கை குத்த வர அந்த கத்தி ஏர்லேயே பறந்துட்டுருக்கு. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ப்ளூ பேர்ட் வந்துடுவாங்க. இதனால் அந்த கத்தி ப்ளூ பேர்ட் மேலே பற்றும். அந்த டைம் தான் ப்ளூ பேர்ட்க்கு ஒரு பாஸ்ட் மெமரிஸ் வரும். இதே மாதிரி தான் முன்னாடி ஜென்மத்திலையுமே வந்து லூ ஃபேங் கிங்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிஷ்மெண்ட்டை இவங்க வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ அது ஸ்ட்ரைக்காக அங்கே போனதும் லூ ஃபேங் கிங் பவர்ஸ்
பவர்ஸால ப்ளூ பேர்டை சரி பண்ணிடுறாங்க. ஸோ ப்ளூ பேர்ட் இறக்க போகிற ஸ்டேஜில் இருந்ததுனால அவங்களுக்கு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துன்றது எல்லாமே தெரிய வந்துடுது. ஸோ ப்ளூ பேர்ட் வந்துட்டு லூ ஃபேங்கிங்கை கிஸ் பண்ணுறாங்க. அந்த டைம் லூ ஃபேங்கிங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. 1000 இயர்ஸ் முன்னாடி லூ ஃபேங்கிங் வந்துட்டு லோன்லி ஸ்டாராக இருந்திருக்காங்க. அதாவது அவங்க சொர்க்கத்தில் இருந்திருப்பாங்க, டீமனெல்லாம் அழிக்கிற மாதிரி. அதே மாதிரி லூ ஃபேங்கிங்கும் ஒரு ஈவலை அழிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ப்ளூ பேர்டும் மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கும். லூ ஃபேங்கிங் யூஸ் பண்ண எஃபெக்ட்னால அந்த ப்ளூ பேர்டுமே தண்ணியில் விழுந்திருக்கும். ஸோ அதை காப்பாற்ற போயிட்டு தண்ணியிலேருந்து அந்த பேர்டை எடுப்பாங்க. அந்த தண்ணியெல்லாம் தொடச்சி விட, நீ எப்படி என்ன தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ட் வந்து பொண்ணா மாறுது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ப்ளூ பேர்ட் தான். சாரிங்க எனக்கு தெரியாது, நான் வந்து ஜஸ்ட் உங்களை ஹெல்ப் பண்ணணும் தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. வழக்கம் போல் ப்ளூ பேர்ட் வந்து கத்திட்டு இருக்காங்க கியூட்டா. இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூ ஃபேங்கிங்கை அப்படியே நிற்க வச்சு ப்ளூ பேர்டோட இறகு இருக்கும்ல அதை வச்சு கிச்சு கிச்சு மாதிரி மூட்டுறாங்க. லூ ஃபேங்கிங்க்குலாம் சிரிப்பு தாங்க முடியல. இப்படியே வந்துட்டு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மாற அப்படியே படிப்படியாக ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து லவ்வர்ஸாக மாறுறாங்க. லூ ஃபேங்கிங்க்கு ப்ளூ பேர்ட் பண்ணுற க்யூட்னஸ்னால் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ஈவல் ஒன்று இருக்கும்ல, அதை வந்து ப்ளூ பேர்ட் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த ஈவலை ஃபாலோ பண்ண எங்கே இருக்கும்னு தெரியும், இது வந்து லூ ஃபேங்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்க அந்த ஈவல் வந்துட்டு இவங்களை பார்த்துடுது. ஸோ ப்ளூ பேர்டை வந்து அந்த ஈவல் அட்டாக் பண்ணிடுது. அந்த பிளேஸ்க்கு லூ ஃபேங்கிங் வர ப்ளூ பேர்ட் வந்துட்டு இறக்குற ஸ்டேஜில் இருக்காங்க. ப்ளூ பேர்ட் மயங்கியுமே விழுந்துடுறாங்க. லூ ஃபேங்கிங் பவரால் இவங்க முழிச்சுக்கிறாங்க. ஸோ 2 பேரும் லவ்வாக பார்த்துக்க அப்படியே சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னன்னா சொர்க்கத்தில் வந்து ஒரு ஸ்டோன் இருக்கும், மேஜிக்கல் ஸ்டோன். அதை பாதுகாக்கிற மாதிரி தான் லூ ஃபேங்கிங் இருந்திருப்பாங்க. ஆனால் ப்ளூ பேர்ட்க்கு இப்படி ஆனதுனால வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த டைம் தான் டிராகன் கிங் போயிட்டு அந்த ஸ்டோனை அப்சர்வ் பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்த்துருந்துருப்போம். இவங்க அங்கே இல்லாததுனால டிராகன் கிங் வந்துட்டு அந்த ஸ்டோனை அப்சர்வ் பண்ணியிருந்திருப்பாங்க. டிராகன் கிங்க்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, 1000 தண்டர் ஸ்ட்ரைக் வாங்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் லூ ஃபேங்கிங்க்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. லூ ஃபேங்கிங்க்கு தண்டர் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. அவங்களால முடியல, இன்னொரு டைம் வாங்கினா அவ்வளோதான், இறந்தே போயிடுவாங்க. ஸோ அதனால தண்டர் ஸ்ட்ரைக் வரத ப்ளூ பேர்ட் எடுத்துப்பாங்க. அதாவது கரெக்டாக அவங்களோட நெத்தியிலே பட்டிருக்கும். அந்த நெத்தியில் பட்டது தான் வந்து மீட்டியர் மார்க்காகவே மாறி இருக்கும். அந்த இன்சிடெண்ட்டில் ப்ளூ பேர்ட் வந்து லூ ஃபேங்கிங்கோட மடியிலே இறந்துருவாங்க. அவங்களோட சோல் வந்து டீமன் சைடு அதாவது டெவில் சைடு போக, அந்த சைடு போச்சுன்னா ப்ளூ பேர்டை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கூட அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அவங்கள வந்து சொர்க்கத்துக்கு கூப்பிட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. இப்படி தான் லூ ஃபேங்கிங்கோட மெமரிஸ் எல்லாத்தையும் மறக்க வச்சு அவங்கள லூ ஃபேங்க்கு கிங்காக மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூ பேர்டுமே வந்து செகண்ட் ஜென்மம் எடுத்திருப்பாங்க. அந்த மீட்டியர் மார்க்கோட அந்த தண்டர் ஸ்ட்ரைக் தான் இப்போ இருக்க மீட்டியர் மார்க். இந்த விஷயம் எல்லாமே வந்து அந்த புக்கில் படித்து ஹீரோ தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த புக்கையுமே வந்து லூ ஃபேங்கிங்கிட்ட கொடுக்குறாங்க. லூ ஃபேங்கிங்க்குமே தெரியாது, அவங்க படித்த பிறகு தான் எல்லா விஷயமே வந்து அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ உன்னால தான் எங்கள் 2 பேரையும் பிரித்தாங்க, நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி கோவத்தோட லூ ஃபேங்கிங் அங்கேருந்து கிளம்புறாங்க. லூ ஃபேங் பிளேஸ் காமிச்சா ஹீரோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்காங்க. பக்கத்தில் ப்ளூ பேர்ட் வேற படுத்துட்டு இருக்காங்க, எழுந்திரிச்சுக்கல. இப்போ ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, ப்ளூ பேர்ட் நெத்தியில் இருக்கல்ல ரிப்பன், அதை எடுத்து பார்த்துக்க ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுமே எடுக்கிறாங்க. அது வந்துட்டு முன்னாடி கொடுத்த ரிப்பன் இல்லைன்றது லூ ஃபேங்கிங் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் இந்த ரிப்பனோட ஸ்பெல்லை மாற்றிருந்துருப்பாங்கல்ல, அது வந்துட்டு ப்ளூ பேர்டை எப்படி கான்ஷியஸ் இல்லாமல் ஆக்குறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பார்ட்ஸில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு லூ ஃபேங்கிங் வந்துட்டு அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி வாசிக்கும் பொழுது மயங்கி விழுந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு ப்ளூ பேர்ட் தான் அந்த ஹீரோ ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மருந்து வாங்கி சரியாக்கியிருப்பாங்க லூ ஃபேங்கிங்க. அந்த மருந்துமே வந்து இந்த ஹீரோ ஃப்ரெண்ட் பிளான் பண்ணி கொடுத்தது. எதுக்காகனா லூ ஃபேங்கிங்கை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு. அந்த மருந்து வந்துட்டு கோவம் இருந்ததுன்னா அதை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இவங்களுக்கு ஹீரோ மேலே கோவம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த மருந்தை வச்சு இந்த ஃப்ரெண்ட்காரங்க வந்துட்டு லூ ஃபேங்கிங்கை தான் சொல்கிற மாதிரி செய்கிற மாதிரி மாற்றிடுறாங்க. எல்லாத்தையும் ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பயபில் தான் பயங்கர கல்பிரிட்டே, வில்லனும் கூட. இவங்களை ஹீரோ ஃப்ரெண்டெல்லாம் சொல்ல வேணாம், வில்லன்னே சொல்லிடலாம். லூ ஃபேங்கிங் எப்படி மாறிடுறாங்கன்னா இந்த வில்லனுக்கு தலையாட்டுற பொம்மை மாதிரி வில்லன் எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்கிறாங்க.
இப்போ சொர்க்கத்துக்கு போறாங்க. லூ ஃபேங் கிங்க வந்து சாட்சியா வச்சு காட் கிட்ட எல்லாம் பண்ணது இந்த டிராகன் கிங் தான், அவங்கள அழிக்கிற மாதிரி ஒரு பெர்மிஷனுமே வாங்கிடுறாங்க. இப்ப பார்த்தா லூ ஃபேங் கிங்க்கும் ஹீரோக்கும் பயங்கர சண்டை போயிட்டு இருக்கு. முன்னாடி இவங்க 2 பேரோட சண்டை ஃபன்னா காமெடியா ஜாலியா இருக்கும் இல்லையா, இப்போ வந்துட்டு பயங்கர தீவிரமா போயிட்டு இருக்கு. லூ ஃபேங் கிங் கண்லாம் ரெட்டா இருக்கு, அவங்களோட கண்ட்ரோல்லே இல்ல. லூ ஃபேங் கிங்கை விட ஹீரோக்கு தான் பயங்கர அடிப்படுது. இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு ஹீரோயினுக்கு சென்ஸ் ஆகுது, ஹீரோக்கு ஏதோ நடக்குது அப்படின்னு. ஸோ ஹீரோவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடி வராங்க. முன்னாடி ஒரு குகையில் இருந்திருப்பாங்க இல்லையா, அங்கே தான் இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சி வராங்க. பார்த்தா ஹீரோ வந்து பயங்கர ரத்த வெள்ளத்தோட அப்படியே இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நான் ஒரு டீமன், என் கூட இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தால் ஹீரோயினுக்கு தானே ஆபத்து, ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வர, உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன், எப்போவுமே உங்க கூடவே தான் இருப்பேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஸ்டபனாக இருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு கொஞ்சம் சமாதானமாக படுத்துது. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை அந்த டிராகன் பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. இங்கே நான் ஆல்ரெடி வந்த மாதிரியே இருக்கே, எனக்கு ஃபெமிலியராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் தான் இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, என்கிட்ட எதுவுமே இல்லை, இந்த பிளேஸும் 1000 இயர்ஸ்க்கான பவரும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு நீங்கள் மட்டும்தான், உங்கள் கூட இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோனை ட்ரீம் லேண்ட்க்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ப்ளூ பேர்ட் தான் கான்ஷியஸ்லேயே இருக்க மாட்டாங்க இல்லையா, லூ ஃபேங் கிங் அசிஸ்டண்ட்டோட பவரால் அவங்க எழுஞ்சிக்கிறாங்க. இப்போ லூ ஃபேங் கிங் வந்துட்டு ஆபத்தில் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ப்ளூ பேர்ட்மே வந்துட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ட்ரீம் லேண்டில் வந்து இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இது எதுவுமே கனவு கிடையாது, இது எல்லாமே உண்மைதான், முன்னாடி வரும்பொழுதெல்லாம் நான் கனவுன்னு சொல்லுவேன், ஆனால் இது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பண்ணுது, மயக்கம் வர மாதிரியே இருக்கு. ஹீரோயின்மே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த பிளேஸ்க்கு அந்த வில்லனும் லூ ஃபேங் கிங்கும் வராங்க. ஹீரோக்குமே தெரிஞ்சிடுது இது எல்லாமே பண்ணது நம்மளோட ஃப்ரெண்டு. இந்த வில்லன் பேசுறத வச்சே ஹீரோ புரிஞ்சுக்கிறாங்க தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது ஹீரோயினோட சோல் தானே இன்னாத்மா, அந்த இன்னாத்மாவை கேப்சர் பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளோ வருஷம் நம்மளோட ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சு எல்லாத்தையும் பண்ணது அப்படின்றது. ஸோ ஹீரோவுமே வந்து ஹீரோயினை அந்த பிளேஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோட ஸ்கூல் அங்கவே வந்து விட்டுடுறாங்க. இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க அந்த மாஸ்டரை. மாஸ்டருமே வந்து ரெக்ரெட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா டீமன்ஸுமே வந்துட்டு கெட்டவங்க கிடையாது, நல்லவங்களும் இருக்காங்க லைக் உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அந்த பிளேஸையுமே வந்து மாஸ்டரோட ஹெல்ப்பால் ஷீல்ட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி வழியிலேயே ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு வில்லனும் லூ ஃபேங் கிங்கும் வராங்க. வில்லன் வந்துட்டு லூ ஃபேங் கிங் அனுப்பிவிட லூ ஃபேங் கிங்க்கும் ஹீரோக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. லூ ஃபேங் கிங் வந்துட்டு தன்னோட கான்சியஸே இல்லாம தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவை. ஹீரோயின் முழிச்சதும் நான் போகணும், ஹீரோவை பார்க்க போகணும், அவங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்களோட மாஸ்டர் வந்து விடவே இல்லை. ரூம் ஃபுல்லாமே வந்துட்டு ஸ்பெல் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ரூம் லாக் பண்ணிட்டு மாஸ்டர் போகும்பொழுது தான் யோசிச்சு பார்க்குறாங்க ஹீரோ கூட பேசினது. என்னன்னா ஹீரோ வந்து அவங்களோட பாதி சோலை கொடுத்துருப்பாங்க, இது இல்லைன்னா அவங்களால சண்டை போடவே முடியாது, நீங்கள் இறந்துருவீங்களே அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நான் என்ன வேணாலும் பண்ண ரெடி அப்படின்னு சொல்ல, நீங்கள் இல்லாமல் அவள் எப்படி இருப்பா அப்படின்னு மாஸ்டர் கேட்கும் பொழுது, பரவாயில்ல அவள் எழுந்திரிச்சதும் லவ்க்காக இல்லை உன்னோட சோல்காக தான் உன் கூட இருந்தான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் வந்து டீமனை வந்து தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்படியும் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டாங்க மாஸ்டர். ஹீரோன்லாம் வெளியில் வர முடியலையே அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோக்கும் லூ ஃபேங்க்கும் சண்டை நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்துட்டு வெளியில வந்துட்டாங்க. மாஸ்டர் தடுத்தாலும் மாஸ்டர் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போறாங்க. இங்க வந்து ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்க, ஹீரோயின் வெளியில வந்துடுறாங்க. லூ ஃபேங் கிங்கை ஸ்டாப் பண்ணி வில்லனே வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறாங்க. ஹீரோவுமே கீழே விழுந்துடுறாங்க. இருந்தாலும் விட மாட்டேனே அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுந்திரிச்சுக்க, வில்லன் வந்துட்டு அவங்களோட எல்லா பவர்ஸுமே யூஸ் பண்ணி ஃபைனலாக அட்டாக் பண்ண வர, முன்னாடி ஹீரோ விழுந்து ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. ஹீரோ மடி மேலே ஹீரோயின் விழுந்துடுறாங்க. நான் வந்து உங்க கூடவே இருக்கணும்னு நினச்சேன், எந்த ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் உங்க கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே விழுந்து இறந்துடுறாங்க. இறந்த பிறகு இவங்களோட சோல் வெளியில வருது. அதை வந்துட்டு இந்த வில்லன் எடுக்க ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் அந்த சோல் உனக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்க விடாம ஹீரோ வந்து தடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவுமே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இந்த வில்லன் வந்துட்டு ஒரேடியா ஹீரோவுமே வந்து அடிச்சிடுறாங்க. கடைசியா ஹீரோ வந்துட்டு இறக்க போற ஸ்டேஜ்ல ஹீரோயினை பாக்குறாங்க. எல்லா விஷயத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்ன,
ஆனா நான் இப்போ வரையும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி அப்படியே விழுந்து இறந்துடுறாங்க ஹீரோ. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோயினோட சோலால தாங்க முடியல. அந்த ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல இருந்து இப்போ வரையும் ஹீரோ கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நினைச்சு பார்க்குறாங்க. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒன்றா இருந்தது, சாப்பிட்டது, சிரிச்சது, ஹீரோ பண்ண விஷயம் அப்படி ரூஃப் டாப்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ஹீரோயினே வந்து அழுகுறாங்க. ஸோ அந்த ஹீரோயினோட சோல்மே வந்து ஹீரோக்கு போகுது. இல்லை இல்லை இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் ஒரு பக்கம் இருக்க, ஆனால் ஹீரோயினோட சோல் வந்துட்டு ஹீரோ மேலே தான் போகுது. இந்த வில்லன் குறுக்கில் வந்து அந்த சோலை எடுக்கலான்னு பார்த்து அந்த சோல் தள்ளி விட்டுடுது. ஸோ ஹீரோ மேலே வந்துட்டு அந்த சோல் வந்து டோட்டலாக ஹீரோவுமே வந்து முழிச்சுக்கிறாங்க. அவங்களோட டிராகன் ஃபார்மில் வந்து சீனாக இறங்குறாங்க. இதை பார்த்து வில்லனுக்கெல்லாம் பயங்கர ஷாக். ஸோ இந்த வில்லன் வந்துட்டு லூ ஃபேங்கிங்கை யூஸ் பண்ணுறாங்க. லூ ஃபேங்கிங்குமே வந்து ஹீரோவை அடிக்க வர ஹீரோ வந்துட்டு தள்ளி விட்டுடுறாங்க. ஃபைனலாக ஹீரோவுமே வந்து இவங்கள அட்டாக் பண்ண வரும்பொழுது ப்ளூ பேர்ட் தான் நடுவில் புகுந்து காப்பாற்றுறாங்க. சீக்கிரம் எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி ப்ளூ பேர்ட் கத்த இவங்களுக்கு ப்ளூ பேர்டே யாருன்னு தெரியல. அவங்கள அட்டாக் பண்ண வராங்க. சடனாக கான்ஷியஸ் வந்து அவங்களுக்கே வந்து அட்டாக் பண்ணி கீழே விழுந்துடுறாங்க. இந்த வில்லன்மே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக மெதுவாக அங்கேருந்து போக ஹீரோ அங்கே வந்துடுறாங்க. நீ தானடா என்னோட ஹீரோயினை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த வில்லனையே வந்துட்டு பயங்கரமாக சாகடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ப்ளூபர்ட் வந்து நீங்கள் இறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, நீ வந்து எப்பயும் சிரிச்சாதான் அழகாக இருப்ப, நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டே லூ ஃபேங்கிங் இறந்துடுறாங்க. ப்ளூபர்டாலலாம் ஏற்றுக்கவே முடியல இதை. ப்ளீஸ் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு லூ ஃபேங்கிங்க்கு கிஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்கு தான் ஒரு கர்ஸ் இருக்கும் இல்லையா, கிஸ் பண்ணால் இறந்துருவாங்க அப்படின்னு. இப்போ கிஸ் பண்ணும் பொழுது அந்த கர்ஸ்மே வந்து டோட்டலாக ரிவர்ஸ் ஆகி லூ ஃபேங்கிங் வந்துட்டு முன்னாடியே இருந்த லோன்லி ஸ்டாராகவும் ப்ளூபர்ட் வந்துட்டு ப்ளூ ஸ்வேலோவாகவும் மாறிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு ஹாப்பி தான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் வந்துட்டு இருட்டாக மாறுது. என்னன்னா சுப்ரீம் தண்டர் வந்திருக்காங்க. அதாவது சொர்க்கம், நரகம், இந்த பூமி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஹெட்டு. எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் வந்து சுப்ரீம் தண்டர். அவங்க வந்துட்டு இங்கே இருக்க சோல் எல்லாத்தையும் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கெல்லாம் ஹீரோயினை தான் காப்பாற்ற முடியல, அவங்க சோலியாச்சும் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்ரீம் தண்டர் கூடவே வந்து சண்டை போட போகிறாங்க. லூ ஃபேங்கிங் ப்ளூபர்ட்கெல்லாம் பயங்கர ஷாக். என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கையில் வச்சுக்கிட்டே சுப்ரீம் தண்டரை எதிர்த்து நிற்க, சுப்ரீம் தண்டருக்கு முன்னாடி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்க சாம்பலாக போவாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் அப்படியே அழிஞ்சிடுறாங்க. இதை பார்த்து ப்ளூபர்டால் தாங்கிக்கவே முடியல. ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது, அட்லீஸ்ட் ஒரு லைஃப் டைம் ஆச்சு இவங்க சேர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேச, ஆனால் அப்படின்னு சொல்லி லூ ஃபேங்கிங் பேச வர, வேணாம் நிறுத்துங்க, நீங்கள் வந்து என்னை சமாதானப்படுத்தணுன்றதுக்காக இப்படிலாம் பேச வேணாம் அப்படின்னு ப்ளூபர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் லூ ஃபேங்கிங்கும் அவங்க வச்சிருக்கிறத காமிக்கிறாங்க. இது என்னென்னா சோல் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறது. அதாவது அந்த சுப்ரீம் தண்டர் வந்துட்டு ஹீரோயினோட சோலை அழிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க வந்து இந்த ட்ராப்பர் யூஸ் பண்ணி அவங்க 2 பேரோட சோலை இதில் கேப்சர் பண்ணிட்டாங்க. இதை பார்த்ததும் ப்ளூபர்ட்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. இதை ஏன் நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் இதுக்குள்ளே இவங்க 2 பேருமே வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சில வருஷத்துக்கு அப்புறமா வெளியில் கொண்டுட்டு வந்தால் அவங்க 2 பேரும் எப்பயுமே வந்து ஒன்றாவே வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லூ ஃபேங்கிங். ப்ளூபர்ட்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. நீங்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேலே சாஞ்சிக்கிறாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே பார்த்தா ஹீரோ வந்து டிராகன் ஃபார்மில் இருக்காங்க. அவங்க மேலே ஹீரோயின் உட்காந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹாப்பி என்டிங்கோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாத்தையும் காமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கப்பல் பிடிச்சிருக்கா, செகண்ட் கப்பல் பிடிச்சிருக்கான்றதையும் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு வந்துட்டு ப்ளூபர்ட் லூ ஃபேங்கிங்கோட இதுதான் போர்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படின்றத மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுமா, அப்போ மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. மறக்காமல் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா பாபா.